இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து நம்முடைய சிஷ்யனோடு கூட 40 நாட்கள் சஞ்சரித்து அவர்களோடு உறவாடி புசித்து ராஜ்யத்தின் மகிமையான காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தி பரலோகத்துக்கு எடுக்கப்படுகையிலே அவர்களை பார்த்து அவர் சொன்ன முக்கியமான காரியம், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் வல்லால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் அவர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்துக் கொண்டு போய் நம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்க அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாளோடும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று நேரம் சொல்கிறோம். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வசனம் வரையிலும் தேவன் மிக மிக முக்கியப்படுத்தி இருக்கிற முக்கியமான சில சம்பவங்கள். அந்த முக்கியமான பகுதிகள் ஒன்று பரிசுத்த ஆவி. Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியை குறித்தான ரகசியங்கள் வேதத்தில் அற்புதமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையை progressive revelation என்று சொல்வார்கள். I won't agree that it's not progressive, it's already there. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ரட்சிப்பின் மூலமாக தேவனோடு கூட ஒப்புரவாகி பாவ மன்னிப்பை பெற்று ஞான ஸ்நானத்தினாலே பாவங்கள் கழுகப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று ஆவின் வரங்கள் ஆவின் கனிகள் இப்படியாக அது தொடங்கி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. வேதத்தின்படியான ஒழுங்குமுறையின்படி வாழும் பொழுது அதற்கு முடிவே இல்லை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் வேக வேகமாக ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு கடந்து சென்று தேவனுடைய பரிபூர்ண திட்டங்கள் எல்லாவற்றையும் தங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக வேத புஸ்தகம் முழுவதிலும் தேவன் மகிமையான ரகசியங்களை மறைத்தும் வெளிப்படுத்தியும் வைத்திருக்கிறார். இந்த ரகசியங்கள் எல்லாவற்றையும் ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து கற்றுக்கொள்வதிலே அவர்கள் வேகமாய் தங்கள் இருதயத்தில் அதில் செலுத்தி தாங்கள் வேகமாய் கற்றுக்கொண்டு இவைகள் எல்லாவற்றின் மூலமாகவும் தான் கடந்து செல்வதற்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செல்ல வேண்டும் என்பது வேத ஒழுங்கு. ஆனால் கிறிஸ்தவர்கள் அதிகமாக எப்படி செய்கிறது இல்லை. எந்த இடத்தில் நாம் திருத்துகிறோமோ அதற்கு பிற்பாடு தேவன் வைத்திருக்கிற நிறைய மகிமையான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நாம் நிறுத்தாமல் வேக வேகமாய் செல்லும் பொழுது நம்முடைய வாழ்நாளிலேயே நாம் தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக இந்த உலகத்தில் நிறைவேற்றும்படி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். அப்படி அனுபவிக்கிறவர்கள் உலகத்தில் ஒரு சிறிய கூட்டம் மட்டுமே. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அதை அனுபவிக்கிறதில்லை. அநேகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், பாவ மன்னிப்பை பெறுகிறதில்லை. பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள், ஞானஸ்நானம் பெறுகிறதில்லை. ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், பரிசுத்த ஆவி பெறுகிறதில்லை. பரிசுத்த ஆவி பெறுகிறார்கள், அந்நிய பாஷை பேசுகிறதில்லை. அந்நிய பாஷை பேசுகிறார்கள், ஆவியின் வரங்களை தேடுகிறதில்லை. ஆவியின் வரங்களை தேடுகிறார்கள், ஆவியின் கனிகளை தேடுகிறதில்லை. ஆவினால் உண்டாகிற மறுரூபமாகுதல், இப்படி பரிசுத்த ஆவியினாலே தேவன் வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை எல்லாரும் தேடுகிறது. ஆனால் அவைகள் எல்லாம் வேதத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அதை தேட வேண்டும் என்றும் அதை நாட வேண்டும் என்றும் அதை அனுபவிக்க வேண்டும் என்றும் அதை அனுபவித்து மகிழ வேண்டும் என்றும் அதை அனுபவித்து பிறருக்கு அதை காண்பிக்க வேண்டும் என்றும் பிறரை அந்த வழியில் நடத்த வேண்டும் என்றும் பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் நிறைய காரியங்கள்
வேத வசனங்களாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவைகளிலே நீங்கள் விட்டுவிட்டதும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுமான முக்கியமான ஒன்று பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இயேசு வருவதற்கு 4000 வருடங்களுக்கு முன்பு மட்டுமல்ல, தேவன் உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பேயே ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்திலேயே பூமியானது வெறுமையும் வாழுமாயிருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று 1 வசனத்திலே தேவன் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், பரிசுத்த ஆவியானவர் பரிவர்த்தித்துக் கொண்டிருந்தார். அப்படி ஆவியானுடைய கிரியை அங்கே தொடங்கி இருக்கிறது. அந்த ஆவியின் கிரியை தொடர்ந்து நம்முடைய மத்தியில் இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியமான பங்கை ஆற்றினார். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் தேவன் செய்ய வேண்டிய எல்லா தீர்மானங்களையும் திட்டமாக அதை ஆயத்தப்படுத்தி அதை பரிசுத்த ஆவியினாலும் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நிறைவேற்றுகிறார். பிதா எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தாலும் பிதா எல்லாவற்றையும் தானாக செய்கிறதில்லை. இந்த உலகத்தில் இயேசு பிறப்பதற்கு முன்பும் 4000 வருடங்களாக இயேசு ஜீவனோடு இருந்தார். அவர் பரலோகத்தில் இருந்தார். அவர் பூமியிலே வந்து நிறைய காரியங்களை பிதாவுக்காக நிறைவேற்றினார். அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் அவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆதியிலிருந்து நம்முடைய பங்கை அவர் நிறைவேற்றிக் கொண்டே வந்தார். இப்படி பிதாவின் காலம், இயேசு கிறிஸ்துவின் காலம், பரிசுத்தாவின் காலம், 3 பேரும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கிரியை செய்து கொண்டே வந்தார்கள். புதிய ஏற்பாடு வரும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனை அனுப்பி ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இயேசு கிறிஸ்து வந்து அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நம்முடைய பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். நிறைவேற்றிவிட்டு அவர் திரும்பி கடந்து போகும் பொழுது, நான் போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அவரை பெற்றுக் கொள்ளுங்கள், அதுவரையிலும் எதுவுமே செய்யாமல் எருசலேமில் காத்திருங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போனார். அவர்கள் அப்படியே போய் எருசலேமில் அந்த உலகத்தின் பலன் வரும் வரைக்கும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் வந்து இறங்கினார். அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் சகோதரிகளும் 12 சீஷர்களும் இன்னும் அதிகமான சீஷர்களாக 120 பேர் அங்கே காத்திருந்தார்கள். இவர்கள் யாவரும் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று நாம் இடத்திலே பார்க்கிறோம். இப்படியாக அந்த பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து பரிசுத்த ஆவியின் காலம் தொடங்குகிறது. ஆவியானவர் பிரதானமாய் பூமியில் இருந்து தேவனுடைய திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்றி, தேவனுடைய சபையின் கிரியைகளை நிறைவேற்றி, தேவனுடைய ஜனங்களை பரலோகத்திற்காகவும் பூமியிலே தேவனுடைய கிரியைகளை செய்வதற்காகவும் அவர் வேகமாய் கிரியை நடப்பிக்க தொடங்கினார். இந்த காலங்கள் எழுப்புதலின் காலங்கள். இப்படியாக கடந்த 2000 வருடங்களாக ஆவியானவர் மிக வேகமாய் கிரியை செய்ய தொடங்கினார். இடைக்காலத்திலே பரிசுத்தாவி குறித்தான போதனைகளும் கிரிகளும் மறைக்கப்பட்டு அல்லது உலகத்தில் எங்கோ சில பகுதிகள் மட்டும் அது செய்யப்பட்டு ஒட்டுமொத்த அங்கிருந்த கத்தோலிக்க சபையால் அது மறைக்கப்பட்டு பரிசுத்தாவின் வரங்கள், கனிகள், கிரியைகள் என்பது முற்றிலுமாக சபை இல்லாத ஒரு காலம் இருந்தது. இதை இருண்ட காலம், இந்த டாக்டைம் என்று சொல்கிறார்கள், இருண்ட காலம் என்று சொல்கிறார்கள். 1800 அமெரிக்காவிலே ஒரு தெருவிலே ஒரு வீட்டிலே சிலர் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலருடைய நாட்களிலே வந்தது போல அவர் வல்லமையாய் வந்து இறங்கி திரளான ஜனங்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை சொல்லி அதிலிருந்து the gift of healing, வியாதிகளை சுகமாக்குற வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், விசுவாச வரங்கள்,
அற்புதங்களை செய்யும் சக்தி என்று பலவிதமான பரிசுத்தாவின் வரங்கள் ஊற்றப்பட்டு 1800 இருந்து இப்பொழுது 2015 உட்பட்ட இந்த காலங்கள் உலக சரித்திரத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் செய்யாத மிக பயங்கரமான கிரியைகளை எல்லாம் தேவன் இந்த 200 வருடங்களுக்குள்ளே அவர் செய்திருக்கிறார். இனி வருகிற காலங்கள் பரிசுத்த ஆவியானவர் மிக பயங்கரமாய் உலகத்தில் கிரியை செய்து தம்முடைய தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய கிரியைகளை நிறைவேற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்காக சபை மக்களை ஆயத்தப்படுத்தி வேதத்தின் பிரகாரமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் உலகத்திலே செய்து சகல மதத்தினரும் சகல தலைவர்களும் ராஜாக்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு பெரிய வல்லமையை தேவன் ஊற்றுகிற இந்த காலத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வந்து உங்களை நாங்க மிகுந்த உபத்திரப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த குறுகலான வாசல் வழியா கொண்டு வருவதற்காக மிகுந்த பிரயாசப்படுவோம். புறஜாதிகள் தேவனுடைய கிருபையை பெற்ற உடனேயே அவங்க வாழ்க்கையில பிரதானமான மாற்றங்கள் வருகிறது. இது இங்கு மட்டுமல்ல, எங்குமே நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாற்றத்துக்கு பின்னணியில ஒருவர் இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் சொன்னார், ஒருவனும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று தன் வாயினால் அறிக்கை பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், நீங்க ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்திருப்பீர்கள், உங்கள் முற்பிதாக்கள் இந்துக்களாக இருந்திருப்பார்கள். எங்கோ ஒரு நாள் யாரோ ஒருவர் இயேசுவை குறித்து சொன்னார். அது உங்கள் முற்பிதாக்களோ நீங்களோ கேட்டீர்கள். நீங்கள் கேட்டவுடனே இந்த இந்தியாவிலே 120 கோடி ஜனங்கள் இருக்கும் பொழுது, எவ்வளவு பேர் சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது, உங்கள் முற்பிதாக்கள் அல்லது நீங்கள் அதை கேட்ட உடனேயே உங்கள் மனது திறக்கப்பட்டு உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்து மேசியா என்று வாயினால் அறிக்கை பண்ணினீங்கன்னா, அப்படி பண்ண வைத்தது யாரும் அல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். Hallelujah. That means the Holy Spirit entered into you immediately. இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்னே, இயேசுவே நீர் எங்களுக்கு தேவை என்று நீங்கள் சொல்வதற்கு சில நொடிகளுக்கு முன்னே உங்களுக்குள்ளே ஒருவர் போய்விட்டார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு மகிமையான காரியத்தை செய்ய தொடங்கி இருக்கிறார். Just the beginning. அதற்கு முடிவே இல்லை. அந்த பயங்கரமான பரிசுத்த ஆவியை தேவன் இந்த மண் பாத்திரங்களில் பொழிந்திருக்கிறார் என்று கொரிந்தியர்களே பவுல் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. உலக சரித்திரத்திலே மக்கள் ஆதாம் முதல் எதிர்பார்த்திருந்த ஒரு மகிமையான காரியம் தேவன் மனுஷனுக்குள் வாசமாயிருக்கும். தேவன் மனிதனுடைய சரீரத்தில் இருதயத்தில் வாசமாயிருக்கும். உலகத்தில் அத்தனை மதங்களும் தங்களுக்குள் வாசமாயிராத ஒரு கடவுளை, வெளியில் இருக்கிற கடவுளை அவர்கள் தேடி நிறைய காரியங்களை செய்கிறார்கள். கடந்த மாதத்திலே நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே குலசேகரம் பகுதியிலே நிற்கும் பொழுது நிறைய பேர் காவடி குத்தி தூக்கி பெரிய ஒரு மரத்திலே தொங்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஊக்கு மாதிரி பொறுத்து தொங்கப்பட்டிருக்கிறார்கள். காவடி குத்தி அவர்கள் திரளாய் போய் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ காரியங்களை வெளியில் இருக்கிற கடவுளை அவர்கள் தேடும் பொழுது தேவனே தானாகவே உள்ளே வந்து உள்ளே இருந்து கொண்டு நம்மை வெளிப்படுத்துகிற இந்த மகிமையான கிரியை கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் மட்டுமே தேவன் கொடுத்த சிலாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவியானவரை நாம் பெறுவதற்காக இந்த வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதிலே திரளான ஜனங்களுக்கு பெந்தெக்கோஸ்தே நாளுக்கு பின்பு பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவர் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுங்கள்,
அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். ஞானஸ்நானம் என்பது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெறுவதற்கான வாசல். உங்களில் அநேகர் ஞானஸ்நானம் பெற்று அங்கே நின்று விட்டீர்கள். ஞானஸ்நானத்திற்கும் பரிசுத்த ஆவிக்கும் இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கக்கூடாது. ஞானஸ்நானத்தை பெற்ற உடனேயே நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் எல்லா இடங்களிலும் ஞானஸ்நானத்தை பெற்ற உடனேயே பரிசுத்த ஆவி பெற்றார்கள். எப்படி கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் விசுவாசித்த உடனேயே தேவ ஆவி உங்களுக்குள் வந்து இயேசுவை வெளிப்படுத்துகிறார். இப்படியே ஞானஸ்நானம் என்பது நீங்கள் பரிசுத்த ஆவி பெறுவதற்குரிய வாசல் திறக்கப்படுவதற்கான ஒரு மார்க்கம். அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள், உடனே பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அல்லேலூயா. எபேசியரிலே பவுல் சொல்கிறார், நீங்கள் மதுபானத்தினால் நிரம்பிடாமல் ஆவியினால் நிரம்புங்கள். Do not be filled with wine, be filled with the Holy Spirit. இப்ப பாருங்க, உங்க நிறைய பேர் முன்னாடி ரொம்ப குடிச்சிருப்பீங்க, குடித்து வெறித்தவர்களாக இருந்திருப்பீர்கள். குடிப்பது வேற, குடித்து வெறிப்பது வேற. சில ரெண்டு பேரும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. குடிக்கிறவங்க எல்லாம் குடிகாரன் என்று சொல்லக்கூடாது. மனுஷன் தேவை குடிக்கிறவங்க இருக்கிறார், அவரை குடிகாரன் சொல்றது இல்லை. குடித்து வெறிப்பது வேற, குடிப்பது வேற. பைபிள்ல drinking and drunk, do not be drunk என்று எழுதப்பட்டிருக்கிறது. drunk என்று சொன்னால் மதுபானத்தினால் நிறைந்திராமல். அவர் அந்த இடத்துல மதுபானத்தை குடியாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார், சொல்லல. மதுபானத்தினால் நிறைந்திராமல் ஆவினால் நிறைந்திருங்கள். do not be drunk என்று ஆங்கிலத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க குடியை நிறுத்தி விடுவீர்கள். ஆக ஒரே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, do not be drunk with wine, but be drunk with the Holy Spirit. நீங்கள் மதுபானத்தை குடிக்காமல் ஆவியை குடியுங்கள். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படிதான் சொல்லப்பட்டது, be drunk with the Holy Spirit. அப்ப நாம மதுபானம் குடிக்கிறத நிறுத்திவிட்டோம், ஆனா பரிசுத்த ஆவியை குடிக்கிறத நிறுத்தல. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட சுபாகிய காலம் இருக்கிறது. இவைகளை நீங்கள் புரிந்து கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மட்டுமல்ல, எல்லாருமே வேகமாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஞானஸ்நானம் பெறும்பொழுது என்ன சம்பவித்தது? நீங்க 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, பூமியிலும் பரலோகத்திலும் சாட்சியிடுறவர்கள் 3 பேர். ஒன்று இரத்தம், இன்னொன்று ஜலம், இன்னொன்று ஆவி. அல்லேலூயா. இரத்தம், ஜலம், ஆவி, இந்த மூன்றும் ஒரு மனுஷன் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பு அவன் மரிக்கும் பொழுது அதற்கு முன்பு சாட்சியிட வேண்டும். அப்பதான் அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகும். 2, பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அங்கே இரத்தம், ஜலம், ஆவி மூன்றும் சாட்சியிட வேண்டும். நாம் பாவ மன்னிப்பை பெறும் பொழுது இயேசுவின் ரத்தத்தினால் கழுகப்படுகிறோம். நாம் எல்லா பாவங்களுக்காகவும் இயேசுவே ரத்தத்தினால் எங்களை கழுகும் என்று ஒரு முறை கூட அறிக்கை பண்ணாத கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கவே முடியாது. ஏனென்றால் நாம் பாவ மன்னிப்பை இயேசுவின் ரத்தத்தினால் பெறுகிறோம். அல்லேலூயா. ஒரு முறை நீங்கள் உங்கள் வாயினால் இயேசுவே உங்கள் ரத்தத்தினால் என் பாவங்களை கழுகும் என்று சொல்லி இருந்தால் இந்த ரத்தமானது பூமியிலும் பரலோகத்திலும் சாட்சியிடும். இவன் இவன் உம்முடைய ரத்தத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் ஆகபடியால் ரத்தம் அங்கே சாட்சியிடும். அல்லேலூயா. 2, ஜலம் பூமியிலே சாட்சியிடும், பரலோகத்திலே சாட்சியிடும். இவர்கள் ஜலத்தினால் கழுகப்பட்டார்கள் என்று சாட்சியிடும். 3, பரிசுத்த ஆவியானவர் சாட்சியிடுவார். இவர்கள் என்னை பெற்றுக்கொண்டார்கள், நான் இவர்களுக்குள்ளே இருந்தேன், இப்பொழுது இருக்கிறேன் என்று இந்த 3 பரலோகத்திலும் பூமியிலும் சாட்சியிடுவார்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறார். அல்லேலூயா. தேவன் விருதாவாக எதையும் செய்வதில்லை, எல்லாவற்றையும் மிகுந்த ஞானத்தோடும் ஆவிக்குரிய பிரமாணங்களை ஆவிக்குரிய பிரமாணமாகவே அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறபடியா வேத வசனங்களை கற்கும் பொழுது அதை நாம் பிரமாணப்படி
கற்று செய்யும் பொழுது நமக்கு நித்தியச்சூருக்கு பிரவேசிக்கிற ஒரு அருமையான வாசல் எப்போதும் திறந்திருக்கும். நாம் மரிக்கும் பொழுது சந்தோஷத்தோடு அந்த ராஜ்யத்துக்கு பிரவேசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பெறுவதை குறித்து நம்முடைய ஜனத்துக்கு சொன்னார். அவர் சொன்னபடியே காத்திருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார். பரிசுத்த ஆவியை ஏன் வருகிறது? அவருடைய கிரியை நமக்கு எதற்கு தேவை? பைபிள் வாசிக்கும் பொழுது 2 விதமான மனித சுபாவங்களை வேதம் சொல்லுது. ஒன்று நேச்சுரல் அண்ட் கார்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். நேச்சுரல் அண்ட் கார்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், மாம்சத்துக்குரிய மனுஷன், இது ஒரு சுபாவம். 2 ஆவிக்குரிய மனுஷன். 2 காரியங்களை கொரிந்தியரும் ரோமரில் தொடங்கி பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே மிக மிக ஆழங்களில் கொண்டு செல்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளார். பாருங்க, the natural man, ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்த ஒரு மனுஷன் ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன். He is having the human qualities, இயற்கையான மனுஷ சுபாவங்கள் உடையவர். அவர் சொல்லுகிறார், ஜென்ம சுபாவமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவைகள் அவருக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவதால் அவைகளை அறிய மாட்டார். தேவனுக்கு அடுத்த காரியத்தையும் இன்விசிபிள் வேர்ல்ட், கண்ணுக்கு காணாத மறைந்திருக்கிற ஆவிக்குரிய உலகத்தின் மகத்துவங்களை ஒரு மனுஷன் அறிவதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த மனுஷன் ஜென்ம சுபாவத்தில் இருந்து ஆவிக்குரிய சுபாவத்துக்கு நேராக மாற வேண்டும். இந்த விதியை தேவன் கொண்டு வந்து இந்த ஜென்ம சுபாவத்திற்குரிய மனுஷனை ஆவிக்குரிய சுபாவம் உள்ள மனுஷனாக மாற்றுவதற்காக பரிசுத்த ஆவியை தேவன் நம்முடைய ஆவியை வைக்கிறார். Hallelujah. But the natural man receives not the things of the Spirit of God, for they are foolishness unto him. Neither can he know them, because they are spiritually discerned. But he that is spiritual judges all things, yet he himself is judge of no man. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். ஆனாலும் அவர் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படார். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியில் நடந்து வாழ்கிற ஒரு மனுஷன் ஆவிக்குரியவைகளை நிதானித்து ஆராய்ந்து புரிந்து ஏற்றுக்கொள்வதற்குரிய மனோபாவத்தை பக்குவத்தை உடையவனாக மாறிவிடுகிறார். அவனை வேற யாருமே ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. ஏனென்றால் இயேசு யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொன்னார், பரிசுத்த ஆவியை பெறுகிறவர் காற்று கிழக்கிலிருந்து மேற்குக்கு நேராக ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு வீசுவது போல் ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள். அவன் எங்கே புறப்பட்டு எங்கே போகிறது என்பதை மனுஷன் நிதானிக்க முடியாது. அப்படியே பரிசுத்த ஆவியில் நிரம்பி வாழ்கிற மனுஷனுடைய நடைகளை அதே ஆவிக்குரிய தன்மைக்கு ஒப்பானவர்களால் மட்டுமே தான் நிதானிக்க முடியுமே ஒழிய மற்றவர்களால் சரியா தவறா என்பதை கூட நிதானிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் பாருங்க, இது சோ கன்ஃபியூஸ்ட். கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் இஸ் சோ கன்ஃபியூஸ்ட். கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட்ல பண்ணுற காரியங்கள் எல்லாம் புரியாதவங்க எவ்வளவோ கேள்வி இருக்கு, எவ்வளவோ கேள்வி. பரிகாசம் பண்ணுறது மட்டுமல்ல, நிறைய புத்தகங்கள், நிறைய பிரசங்கங்கள், நிறைய காரியம் மூலமா வெளிப்படுத்துகிறார்கள். அதை படிக்கும் போது ஆவிக்குரியவனை ஆவி பெறாதவர்களால நிதானிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறபடியே நிதானிக்க முடியும். பரிசுத்த ஆவி பெறுவதற்கு முன்னாடி என்னுடைய மனோபாவம் வித்தியாசமா இருக்கு.
பரிசுத்த ஆவி பெற்றவங்களை பார்க்கும்போது பரியாசமா இருக்கும். அதே பரிசுத்த ஆவி நாம் பெற்ற உடனே நாம அதே பரியாசத்துக்குள்ளே போயிட்டோம். அல்லேலூயா. அது நீங்களா ரொம்ப கிண்டல் பண்ணிருக்கீங்க. நான் ரொம்ப கிண்டல் பண்ணாலும் கொஞ்சோடு பண்ணிருப்பேன். நீங்களா ரொம்ப கிண்டல் பண்ணிருக்கீங்க. அந்த மக்களை உங்களுக்கு பிடிக்கவே செய்யாத அளவுக்கு இருந்திருக்கீங்க. அந்த மக்களை ரொம்ப வருத்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அதே ஆவியை நீங்கள் பெற்ற பிறகு நீங்க ஒரு மண்டலத்தில் இருந்து இன்னொரு மண்டலத்துக்குள்ள ஒரு காரியத்தை சிந்தித்தது மட்டுமல்ல, சிம்பிளாக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு முடிகிறது. இதற்கு பின்னாடி இருக்கிறது பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி வரும்பொழுது ஜென்ம சுபாவத்தை பரிசுத்த ஆவியானவர் மாற்றுகிறார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நாங்கள மேக்சிமம் பேர் ஜென்ம சுபாவத்திலே தான் இருக்கு. ஜென்ம சுபாவத்திலேயே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஜென்ம சுபாவத்திலேயே பைபிள் படிக்கிறோம். ஜென்ம சுபாவத்திலேயே காரியங்களை சிந்திக்கிறோம். ஜென்ம சுபாவத்திலேயே கேள்வி கேட்கிறோம். ஜென்ம சுபாவத்தில் இருந்து கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் சிந்திக்கும் பொழுது அது உங்களுக்கு பைத்தியமாக தோன்றும். அதை உங்களால் கிரகிக்க முடியாது என்று தேவனே சொல்லியிருக்கிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ரோமர் 7:17 மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். எப்படி நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புவதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே. அதனால் நான் அல்ல, எனக்கு வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. பாருங்க, கிறிஸ்துவர்கள் ஆன உடனேயே உங்களுக்கு தேவன் மேல விருப்பம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையின் மேல் விருப்பம் இருக்கிறது, தேவனுடைய பிரமாணங்களை விரும்புகிறீர்கள், தேவனுக்கு ஒத்த கிரியைகளை செய்ய வேண்டும், தேவனுக்காய் வாழ வேண்டும், தேவனுடைய இருதயத்தை பிரியப்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், நாம் விரும்புவோம். ஆனால் அதை செய்கிற சக்தி நமக்கு இல்லை. அல்லேலூயா. நம்மில கொஞ்சம் கொஞ்சம் தேவனை பிரியப்படுத்த முடியல. ஆனா நிறைய காரியங்களில் தேவனை பிரியப்படுத்த முடியல. செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன், மாம்சத்துக்குரிய மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில நிரம்பி இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய அந்த நபர் கொஞ்சமாய் கிரியை செய்யும் பொழுது ஜென்ம சுபாவத்துக்குரிய கிரியைகள் அதிகமாய் நம்மில் வெளிப்படும், ஆவிக்குரிய கிரியை கொஞ்சமாய் வெளிப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியில் நிரம்பி வாழத் தொடங்கினால் ஜென்ம சுபாவத்துக்குரிய கிரியைகள் மாறி நம்மிலே ஆவிக்குரிய கிரியை சம்பூர்ணமாய் வெளிப்பட தொடங்கும். அப்பொழுது நாம் சிந்திக்கிறது, பார்க்கிறது, பேசுறது, நம்முடைய அன்பு, நம்முடைய உறவுகள், நம்முடைய ஜெபம், நம்ம பைபிள் படிப்பது, எல்லா காரியமே முன்னாடி நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கும் பொழுது இருந்ததை விட இன்னொரு வித்தியாசமான மண்டலத்துக்கு மேலாக எழுதப்பட்டுள்ளது. எனக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்க செய்கிற அநேக காரியங்கள் அன்னைக்கு உங்களுக்கு குழந்தைத்தனமாக இருக்கும். ஐயோ, நான் விசுவாசம் தான் இருந்தேன், அந்த குழந்தையாக நான் செயல்பட்டேன். இன்னைக்கு நான் நல்ல முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன், எல்லா காரியங்களையும் அருமையாக செய்வதற்கு எனக்கு பலன் இருக்கிறது. ஜென்ம சுபாவத்துக்கு தக்கபடி நான் சிந்திக்கிறது இல்லை, நான் ஆவிக்கு தக்கபடி சிந்திக்கிறேன். ஆனபடியா ஒரு ஜென்ம சுபாவத்துக்குரிய மண்டலம் அல்லது மாம்சத்துக்குரிய மண்டலத்தில் இருந்து நாம் ஆவிக்குரிய மண்டலத்துக்கு கடந்து செல்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பவுல் சொல்கிறார். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா என்று. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அர்த்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவின் ஆவி நமக்கு வரும் பொழுது
மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல், மாம்ச சிந்தைக்கு உட்பட்டவர்களாயிராமல், மாம்ச கிரியைக்கு உட்பட்டவர்களாயிராமல் நம்மிலே ஆவிக்குரிய சிந்தையும் மாற்றமும் செயல்பாடும் உண்டாகும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். கிறிஸ்தவர்களாக நீங்க இருந்து எதை செய்தால் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நீங்க செய்கிற அதே காரியங்கள் மாம்சத்துக்கு உட்பட்ட காரியங்கள் தான். மாம்சத்துக்குரிய ஆராதனை, மாம்சத்துக்குரிய வாழ்க்கை, மாம்சத்துக்குரிய சிந்தனைகள், மாம்சத்துக்குரிய செயல்பாடுகள் இருந்தே இருக்கும். ஆனா பார்க்கறதுக்கு ஆவிக்குரிய மாதிரி இருக்கும். ஆனா அது சுத்தமா மாம்சத்துக்கு உட்பட்டதா என்பது உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, நீங்க ஆவிக்குரிய மாறும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்து நான் செய்தது, பேசினது, அநேக கிரியைகள் இது உண்மையிலேயே ஆவிக்குரியதா இருக்கல, இது மாம்சத்துக்குரியதாகத்தான் இருந்திருக்கிறது. அதை நானும் அதை ஆவிக்குரியது என்று நினைத்துக் கொண்டே எங்கள் ஒரு மனோபாவத்துக்கு நேராக நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 1.5 வருஷமா நீங்க என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிறீங்க. வழக்கமா இந்தியாவில் எந்த இடத்துல போனாலும், வெளிநாடுகள்ல போனாலும் முதல் பிரசங்கம் தான். ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணினாலும், ஒரு சபையில பிரசங்கம் பண்ண முதல் பிரசங்கம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் ரட்சிப்பு நடத்திட்டு எல்லாருக்கும் பரிசுத்தாவிக்கு ஜெபம் பண்ணி அவ்வளவு பரிசுத்தாவியை பெற்ற பிறகுதான் என் பிரசங்கத்தையே தொடங்குவேன். ஏன் அப்படின்னா, ஜென்ம சுபாவத்துக்கு உட்பட்ட மனுஷன் தேவன் ஆவிக்குரியவர்களை புரிந்து கொள்வார். 1.5 வருஷம் பிரசங்கத்தை கேட்கறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, நல்லா இல்லைன்னு சொல்றீங்க, தேங்க்ஸ், சந்தோஷம். ஆனா உங்களுக்குள்ள இந்த வெளிப்பாடுகள் என்ன கிரியை செய்கிறது என்று பார்த்தா ஒரு 3 to 5%, 3 to 5% அவ்வளவுதான். அதே நீங்க பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, சத்தமா சொல்லுங்க, பலன் அடைந்து. அந்த பலன் இல்லை நினைக்கிறீங்களா? நமக்கு இன்னைக்கு இருக்கிற பலன் மாம்சத்துக்குரிய பலன், அது ஆவிக்குரிய பலன் இல்லை. அதுக்கும் ஆவிக்கு உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும் பொழுது, உன்னதத்தின் பலனால் கற்பிக்கப்படும் பொழுது இந்த மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட்டு நீங்கள் ஆவியின் பலனை, ஆவிக்குரிய பலனை அல்லது தேவனுடைய சாயலுடைய பலனை உங்கள் சரீரத்தில் நீங்கள் இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது, அதுக்கு பிறகு நீங்க இதே பிரசங்கத்தை கேட்கும் போது உங்க வாழ்க்கையில ரொம்ப வித்தியாசம், உங்களுக்கு ரொம்ப புரியும், நீங்க ரொம்ப திங்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு கிளிக் ஆகும். அந்த ஆவி ஆவியை பிடித்து இழுப்பது மேக்னெட் மாதிரி ஆவி ஆவிக்குரியவர்களை பிடித்து இழுப்பதை நீங்க வாழ்க்கையில் உணர முடியும். இப்பொழுது மாம்ச சிந்தையில் இருந்து கொண்டு ஆவிக்குரியவர்களை பிடித்தெடுப்பதற்கு முயற்சி பண்ணுவீர்கள். அது 2-3% உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா 98% உங்களால அதோட சேர முடியாது, அதை கவர்ந்து எடுக்க முடியாது. ஆகையால் நீங்கள் வேகமாய் சீக்கிரமாய் உங்களுடைய நாட்களை கடத்தாதபடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, கிருபை கிருபை என்று சொல்றோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் எல்லாரும் கிருபை பற்றி சொல்றோம். கிருபை ஒரு நாள் கேட்ட ஒரு பாஸ்டர், பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு. அவர் சொன்னார், கிருபையினால் நல்லா இருக்கிறேன். அப்ப நான் சொன்னேன், அப்ப நல்லா இல்லாதவங்களுக்கு தான் கிருபை இல்லையா அப்படின்னு. கிருபையினால் நல்லா இருக்கிறோம். கிருபையினால் என்ற வார்த்தை பயன்படுத்தும். புதிய பாட்டு எல்லாமே கிருபை சார்ந்து இருக்கிறது. கிருபையே எங்க பாடுவோம். ஆனா கிருபை எங்கிருந்து வாழும் நிறைய பேருக்கு தெரியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது Acts 4:33 அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாகிறது.
பூரண கிருபை. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, great power gave the apostles witness of the resurrection of the Lord Jesus, and great grace was upon them all. சத்தமா சொல்லுங்க, great grace. சத்தமா சொல்லுங்க, பூரண கிருபை. கரெக்டா சொன்னா பயங்கரமான கிருபை அவர்கள் மேல் இருந்தது. இந்த கிருபையை அப்போஸ்தலர்கள் ஆனாலும் இயேசுவானாலும் எப்படி பெற்றுக் கொண்டார்கள்? சகரியா 12:10 வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் தேவன் சொல்கிறார், நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கிருபையின் ஆவியை ஊற்றுவேன். ஆவியை பெறுவதா உண்மையான பிப்ளிக்கல் கிருபை வரும். பைபிள் கிருபை, வேத கிருபை, தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனுக்கு வருவது கிருபையின் ஆவியினால். அதனால் அவருக்கு பெயர் கிருபையின் ஆவி. சத்தமா சொல்லுங்க, the spirit of grace, the spirit of grace. பாருங்க, எத்தனையோ விபச்சாரத்தில் இருந்தவர்கள், பயங்கர குடிகாரராக இருந்தவர்கள், மனிதனை போட்டு அடித்து நொறுக்கினவர்கள், மனிதனை கொண்டவர்கள் கூட இன்னைக்கு பெந்தேகோஸ்தே பாஸ்டராக இருக்கிறார். இன்னைக்கு அவங்க வாழ்க்கை மாறி. எத்தனையோ பேரை கொண்டு ஸ்தேவான் கல்லறையப்படும் பொழுது கூட நின்று ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை வைத்திருந்த சவுல் அவளாக மாறி பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது அவருடைய வாழ்க்கையே மாறிச்சு. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா கிருபையின் ஆவியை பெற்ற உடனேயே நமக்குள்ளே தேவ கிருபை வந்துவிட்டது. அந்த கிருபையில் இருந்து கொண்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் செய்ய முடியாத, நம்முடைய சுபாவத்தில் நம்மால் செய்ய முடியாத கிரியைகளை கிருபையினால் நம்முடைய சுபாவமாக மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயர் 10:23 வாசிக்கும் பொழுது, தேவனுடைய குமாரனை காயங்களில் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று வேதம் பரிசுத்த ஆவியை நிந்திப்பதை, பரிசுத்த ஆவியை தள்ளிவிடுவதை குறித்து எச்சரிக்கிறது. பைபிளிலே ஒரே ஒரு பாவம், மன்னிக்கப்படாத பாவம் இது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுதல். இங்கே சொல்கிறார், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிய ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் கிருபை ஆவியை எடுத்து விடுக்கும் பொழுது, கிருபை ஆவியை பெறாமல் இருக்கும் பொழுது கிருபை நமக்குள்ள வருகிறது. அதுவும் சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, ஜென்ம சுபாவத்தில் இருந்து ஆவிக்குள்ளே கேட்கிறீங்க, போட்டாய்தான் ஒரு வேற எதுவும் வராது, வேற எதுவும் வராது. நீங்க எல்லாம் பரிசுத்த ஆவியில ஃபீல் ஆயிருப்பீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஜம்ப் பண்ணுவீங்க. அல்லேலூயா. 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 இப்ப எவ்வளவாய் பரிசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் நிரம்புகிறாரோ அவ்வளவாய் கிருபை ஆவியில் நிரம்புகிறார். ஒரு சிஎஸ்ஐ சபைச்சாங்க, ஒரு பரிசுத்த ஆவியை பெற்று அதே கீர்த்தனைகள் பாமாலிகளை பாடி இருக்கிற பாட்டுகளை கேட்டா உள்ளம் உருகி கனியாதா, உணவு தூய்மை அடையாதா. அவருடைய பாடல்கள் நினைப்பார்கள், நூற்றுக்கணக்கான பாடல்கள், வெறும் குற்றுமாவா இருந்த பாடல்கள்ல எண்ணெயை ஊற்றி பெசஞ்சி அதை அருமையான அர்த்தங்களாக சுட்டு தமிழ் மனிதகுலத்திற்கு கொடுத்து விட்டு அவர் போயிருக்கிறார். உலகம் அடைகிறது வரை அந்த பாடல்கள் அடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே கீர்த்தனைகள் பாமாலிகள், அதே பழைய பாடல்கள். ஆனால் இன்று அதுல கனிவு, அன்பு, தேவ வசனம், கிருபை இருப்பதை பார்க்கிறோம். அன்னைக்கு சபைகளில் இருந்து பாடி கண்ணீர் விடாதவர்கள் அவருடைய பாட்டை கேட்டு லட்சக்கணக்கான ஜனங்கள் அன்றும் கண்ணீர் விட்டு தங்கள் உள்ளங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து சுகமடைந்தார்கள். இன்றும் அந்த பாடல்களை கேட்டு சுகம் பெற்றுக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்த ஆவியாகிய
பொழுது நீங்கள் கிருபை ஆவியை பெறுவீர்கள். நீங்கள் கிருபையினால் நிரப்பப்பட்டு காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு இறக்கமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் கிருபை வரும். கிருபை மனுஷன் விரும்புகிறான், ஆனா தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார் கிருபை. அல்லேலூயா. விரும்பாமலே தேவன் கொண்டு கொடுக்கிறார் கிருபை. கடந்த வாரத்தில் நானும் அருணும் ஷாப்பிங் போயிருந்தோம். அப்ப ஷாப்பிங் போயிட்டு இந்த கீழி பழம் வச்சிருந்தாங்க. 35 ரூபாய் பழம், 30 ரூபாய் மட்டுமே டோட்டல் மால்ல. 2 முறை எடுத்து பார்த்தேன் 30 ரூபா, திரும்ப எடுத்து பார்த்து 30 ரூபா வச்சுட்டு வந்துட்டேன். அது 5 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன், 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 30 ரூபா கொடுத்து இந்த சின்ன பழத்தை வாங்குவாரு, பெருசா கிடைச்ச கூட நேரம் சாப்பிடலாம் சொல்லி அதை வச்சுட்டு வந்து. அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு மார்வாடி ஃபேமிலி, ஜெயின் ஃபேமிலி என் வீட்டுக்கு பைபிள் ஸ்டடிக்கு வந்தாங்க. புருஷன் மனைவி அவங்க எப்ப வந்தாலும் மார்வாடி ஸ்வீட் நிறைய வாங்கிட்டு வருவாங்க. பெரிய பாட்டில் கொண்டு வருவாங்க. எங்களை மொத்தையில் இருக்கிற பொறிக்கிறதுக்காக வித்தியாசமான ஐட்டங்கள் கொண்டு வருவாங்க. மார்வாடி பப்பட் அது இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்ப அந்த கவர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் வாங்கி உள்ள வச்சு அவங்க போன பொருள் கவரை பார்த்தேன். அந்த கவர்ல நிறைய ஸ்வீட்டு, பப்பட்டு, பொறிக்கிறதுக்கு நிறைய காஸ்ட்லி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்து அது கூட ஒரு கிளி பழம் இருக்கும். ஒரே ஒரு கிளி. அவங்க ஆப்பிள் ஆரம்பிச்சு நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. அது ஒரு கிளி பழம் இருந்தது, அது வேற விஷயம். ஒரே ஒரு கிளி பழம். நான் அந்த பழத்தை பார்த்த உடனே அப்படின்னு நினைச்சேன். நேரத்துக்கு ஆசைப்பட்டேன். எடுத்து 2 முறை பார்த்துட்டு வச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு நீங்க அதை இன்னொரு பேக்ல போட்டு இருக்கிறீர்கள், கொடுத்து அனுப்பி இருக்கிறீர்கள். இப்படி 1, 2 அல்ல, பல்லாயிரக்கணக்கான சம்பவங்கள் எனக்கு சொல்ல முடியும். அனுதின வாழ்க்கையில நேரடி பாருங்க, நாங்க டூர் முடிஞ்சு வந்துட்டே இருக்கோம். மழை முந்தனத்துக்கு வந்தோம். வெளியே போய் வாங்குறது டைம் கிடைக்கல. அப்ப என்னுடைய மனைவி சொன்ன நைட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு. நான் சொன்னேன், நைட்டுக்கு ரெடிமேட் பரோட்டா வாங்கி நாம சரி பண்ணி குருமாவை வச்சு எடுத்துடலாமே. அப்படி என்ன சாப்பிடுவது, இன்னைக்கு போய் 9 மணிக்கு போய் சேர்ந்து என்ன சமைப்பது என்ன அப்படி யோசிச்சுட்டு சரி பேசி விட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கண்டினியூ பண்ணோம். கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு இன்பகரமான ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு வந்து நண்பர் சுரேஷ் வெளியிட்டார். நினைச்சேன், அம்மா இது வீட்டுல போய் 9 மணிக்கு பிறகு இதெல்லாம் சமைச்சு சாப்பிடும் போது போரிங்கா இருக்கும். அதுக்கு பதிலாக இங்கே வைத்து நிரப்பிட்டு போயிட்டா அங்க போய் போனோடனே குடிச்சு என்ன செய்யலாம், சுகமாக தூங்கலாம். கிருபை வரும் பொழுது நீங்கள் விரும்புவதும் விரும்பாததுமான அநேக நன்மைகளை தேவன் ஒரு முன்பாக கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா. கிருபை பெற்ற பிள்ளை அவன் படிச்சு அடுத்த படிப்புக்கு இருக்கிறதுல பெஸ்ட் கொள்ள கற்றுக்கணும். அல்லேலூயா. கிருபை பெற்ற ஒரு பொண்ணு இருக்கிறதுல பெஸ்ட் பையன் நடத்தும். கிருபை பெற்ற ஒரு பையன் பெஸ்ட் பொண்ணு நடத்தும். அல்லேலூயா. கல்யாணம் பண்ண முன்னாடி அபிஷேகத்துக்கு போகும். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. இத அபிஷேகம் பண்ணப்பட்டு அபிஷேகத்தில் வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையில சர்வசாதாரணமாக நீங்க பார்க்க முடியும். தேவன் ஒரு பள்ளத்துல உறைந்து ஓடுகிறது போல அந்த வாழ்க்கையை கிருபையினால் அற்புதமாக நடத்துவார். அல்லேலூயா. கிருபைக்கு நிறைய பேர் பார்த்து என் நண்பர் ஒரு கூடங்குளத்தில் இருந்தார். ரவியாபரன் அதிமுகவில் பெரிய பதவியில் இருந்தார். கிங் மாதிரி அவர் திடீர்னு கேஸ்ல ஏற்றுக்கொண்டார். திடீர்னு விசாசனத்தை பார்த்தாரு, இப்படி ஒரு கடவுளா என்று சொல்லி தன் பதவிகளை எல்லாம் திறந்து, அரசு வேலையை திறந்து, வக்கீல் வேலையை திறந்து அவர் இப்ப பீகார்ல மிஷனரியாக இருக்கிறார். பாருங்க, கூடங்குளம் ஏரியாவில் பிரதானமான நிலங்கள் எல்லாம் அவருடைய நிலங்கள், கோடிக்கணக்கான நிலங்கள். எவ்வளவு ஒரு நிலத்தை வித்தா சீப் ரேட் கொடுத்தார். ஆனா நீங்க வாங்க ஒரு சந்தைக்கு கொடுத்தாரு, 5000 கொடுத்தாரு. வாங்க இப்படி பிடிச்சு அவரை கொடுத்து அவர் திகமுத்தி போயிருக்கிறார். ஆசீர்வாதத்தினால் திகமுத்தி போயிருக்கிற நிறைய ஆவிக்குரியவர்களை நான் என்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் சந்திக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி பெறுவது ஐஸ்வர்யத்தை பெறுவது, பரிசுத்த ஆவி பெறுவது கிருபையை பெறுவது, பரிசுத்த ஆவி பெறுவது எண்ணெயை பெறுவது. அது உங்கள் வாழ்க்கையை மிக 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 அற்புதமாக நடத்தும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் பரிசுத்த ஆவியை பெற்று கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். ரோமர் 8:2 சொல்லுகிறது, அவருக்கு இன்னொரு பெயர் the spirit of life, ஜீவனின் ஆவி. ஜீவனின் ஆவி. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. spirit of life. சத்தமா சொல்லுங்க ஆங்கிலத்தில். spirit of life. See, the life is opposite to death. We are in death. ஜென்மஸ்வபாவமான மனுஷன் மரணத்தில் இருக்கிறார். மாம்ச சிந்தை மரணம், மாம்சத்தின் விருப்பங்கள் மரணம், மாம்சத்தின் செயல்பாடுகள் மரணம். இவைகளை தேவன் மாற்றி ஜீவனை கொண்டு வருகிறார். ஆனபடியால் அவருக்கு பேர் ஜீவனுடைய ஆவி. ஜீவனுடைய ஆவி. இயேசு சொன்னார், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். பரிசுத்த ஆவி வரும்பொழுது உண்டாகிற ஜீவன் பாருங்க, பயங்கரமான ஜீவன். அது பயங்கரமான ஆவிக்குரிய ஜீவன். உலகத்தில் எந்த கிரியை செய்வதற்குரிய ஜீவனை பரிசுத்த ஆவி உள்ளே வரும்பொழுது நாம் பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, கரிஸ்மாட்டிக் மூவ்மெண்ட்ல பரிசுத்த ஆவி பெற்ற ஜனங்கள் மத்தியில ஹீலிங் ஜாஸ்தி. வியாதிகளை சுகமாக்குறது என்பது பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்கள் மத்தியில் மற்ற சபைகளை விட அதிகம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி பெற்ற ஜனங்கள் சுகத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். கோடிக்கணக்கான ஜனங்கள் சுகத்தை பெற்றிருக்கிறார்கள். உங்களிலும் அநேகர் பெற்றிருக்கிறீர்கள், நாங்கள் பெற்றிருக்கிறோம். இது பரிசுத்த ஆவியுடைய கிரியை. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஜீவனை கொண்டு வருகிறார். நாகர்கோயிலில் நம்பர் ஒருவர் இருக்கிறார். ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் அடுத்த காம்பவுண்ட் அவருடைய காம்பவுண்ட். பெரிய கோடீஸ்வரர், 50 கோடிக்கு மேல சொத்து இருக்கு. ஸ்காட்டிஷ் காலேஜில் ப்ரொஃபசர், பெரிய சர்ச்சி பாஸ்டர். அவருக்கு சரீரத்துக்குள்ள குஷ்டம் உண்டாயிருந்தது. வெளியே தெரியாதபடி மறைத்து இருக்கிறார். மனைவிக்கு மட்டும் தெரியும். பதவி இருக்கிறார், வேகமாய் பதவி இருக்கிறது. என்ன செய்வது? உடம்புதான் வந்துருமே. பதவிகிறார். என்ன சொன்னா? ஜோமனுக்கு இருக்காங்க. நெருங்கி நண்பர். மனவேதனை. வாசு பண்ணினால் போகல, செபித்தால் போகல. கடைசியில் ஒரு நாள் டீச்சர் தினகரன் வந்து கங்கடியா மைதானத்தில் ஒரு மீட்டிங் நடத்துகிறார். இவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை முன்னாடி வச்சுட்டு பின்னால காலம் சாய்த்து கொண்டு நின்று, தேவனே எல்லாரும் சுகம் பண்ணுகிறார்கள், எல்லாரும் சுகம் பண்ணுகிறார்கள், இப்படி பரிதாபகரமாக நிற்கிறேன். என் குடும்பத்திலே குஷ்டமுள்ள ஒருவனும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது டீச்சர் கூப்பிட்டாரா, கர்த்தர் உன்னை இப்பொழுது குணமாக்கிறது. மறைவான பகுதியில் இருக்கிற அந்த வியாதி இப்பொழுது குணமாக்கிறது. அதற்காக அப்படின்னு ஆண்டவர் நன்றி செலுத்தினார். கூட்டப்படி வீட்டுக்கு வேகமா ஓடி போய் ட்ரெஸ் கலந்து பார்க்கும்போது ஒரு ஸ்பாட் மரணம் போய் டெத்து போயிடுச்சு. ஸ்பீட் ஆஃப் லைஃப் இல்லையா? பரிசுத்த ஆவி வருது. The spirit of life will come and give you sight. Hallelujah. Hallelujah. எலிசபெத் அந்த வயசுல குழந்தை எப்படி பரிசுத்த ஆவியினால் இருக்கு. Hallelujah. பரிசுத்த ஆவி ஜீவனின் ஆவி. அந்த ஜீவன் நமக்குள் வரும்பொழுது மரணத்துக்கு எதிரான கிரியையை நமக்குள்ளே செய்து நமக்குள்ளே ஜீவனை அது கொண்டு வருகிறது. Religious life, but religious life, a backsliding person and a religious person both are same because they don't have joy. விமானத்தில் இருக்கிற மனுஷனும் மத சம்பந்தமான மனுஷனும் சந்தோஷமா இருக்கிறார். RSS சீஃப், RSS தலைவருக்கும் பரிசுத்தாவி பெறாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற மனுஷனுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இது நீங்க கேட்கும் போது உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ரெண்டு பேருமே ஒரே ஆத்திரத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. ரெண்டு வித்தியாசமான ட்ரெஸ் போட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா பரிசுத்த ஆவி வந்து கொடுப்பாங்க. ஜாய் ஆஃப் தி ஸ்பிரிட், சந்தோஷம். அது ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்றாங்க. இன முடியாத ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அந்த மக்கள் தேவனை ஆராதிக்கும் போது கூச்சல் போடுறாங்க. ஒரு ஆராதனையில பார்த்தேன், இன்னொரு நாட்டில ஒரு பாட்டுக்கு மக்கள் எல்லாம் கட்சி அப்படியே கலக்குறாங்க. ஓ என்ன ஜாலி, மக்கள் எல்லாம் ஆராதிக்கிறாங்க, எல்லாம் டான்ஸ் போடுறாங்க, பயங்கரமா ஆராதிக்கிறாங்க. ஸ்டேஜ்ல பாத்துட்டே இருந்தாங்க. ஹவுஸ் ஆஃப் கார்டுல இந்த நாள் என்னைக்கு வருமானது, ஹவுஸ் ஆஃப் கார்டு நாள் என்னைக்கு வரும், மக்கள் எல்லாம் குதிக்கிற நாள்,
சந்தோஷத்தில் இருந்த நாள் என்னைக்கு வரும் என்று செய்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னா அங்கே ஸ்பிரிட் ஆஃப் லைஃப், ஜீவனின் ஆவி ஜனங்களுக்குள்ளே வேகமாக கிரீச்சு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன தேவை? ஜீவன் உண்டாகும்படி பரிசுத்த ஆவி நமக்கு தேவை.